கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் சங்கீதம் 77:19. நான் அதை வாசிக்கிறேன். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா ஆசாப் எழுதின சங்கீதம். எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போகவே முடியாத மாதிரி தோன்றும் இல்லையா? நம்ம வாழ்க்கை எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல, இல்லை நம்ம குடும்பத்துல, இல்லை நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில கூட நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே கிடையாது, இன்னையோட நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கிற நினைக்கிற தருவாயில தேவன் அங்கே அதிசயத்தை செய்கிறார் இல்லையா? எப்படி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்துல கூட்டிட்டு வரும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை, முன்னாடியும் போக முடியுது, பின்னாடியும் வர முடியும். தேவனுக்கு தெரியும் இல்லையா, இந்த இடத்துக்கு என் பிள்ளைகள் வருவாங்க, சிவந்த கடல் வழியா நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கடவுளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா நம்ம இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கணும்? அந்த விசுவாசம் மட்டும்தான். எங்க அப்பா என்னை எப்படி கூட்டிட்டு போறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கூட்டிட்டு போறாங்க, அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். நிறைய நேரத்துல அந்த விசுவாச குறைச்சல் தான் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், செங்கடல்ல நம்ம விழுந்து சாக போறோம் நம்ம நினைக்கிற தருவாயில அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. உடனே என்ன பண்றாரு, செங்கடல் இரண்டா விளக்கப்படுது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். முன்னாடி செங்கடல் இருக்கும், அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், மலை போல பிரச்சனை இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் நெருக்குவாங்க. தேவன் நம்மகிட்ட அந்த விசுவாசம் எதிர்பார்க்கிறார். மார்க் 12:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதான் கடவுள் சொல்றாரு, நீ விசுவாசத்தோட உன் பிரச்சனையை நோக்கி பாரு, அந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடும், கடவுள் அதை செய்வார்ங்கிற அந்த விசுவாசம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை மலை போல இருந்தாலும் அது விலகி போயிருன்னு சொல்றாரு. ஏன் நம்மளால அதை விசுவாசிக்க முடியலன்னா, நீங்க இஸ்ரவேல் மக்களை நீங்க பார்க்கும்போது 11 நாள் வனாந்தரத்தில் கூட்டிட்டு வந்துருவார்ல, கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா அங்க ராட்சசர்கள் இருக்காங்க, நம்மளால கானான் தேசத்துக்குள்ள போக முடியுமா? இல்ல 11 நாள் தேவன் அழகா கூட்டிட்டு வந்தார் இல்லையா? குடிக்க தண்ணி கொடுக்குறாரு, சாப்பிட ஆகாரம் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் வச்சு கூட்டிட்டு வராரு. கானான் தேசத்துல என்ட்ராகும்போது ஒரு விசுவாச குறைச்சல். அதனால என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 11 நாள்ல போய் சேர வேண்டிய கானான் தேசத்துல கிட்டத்தட்ட 40 வருஷம் சுத்தி அந்த வனாந்தரத்துல சுத்தி என்ன பண்றாங்க, அந்த கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. கடவுள் சொல்றாரு இல்லையா, நீ என்ன 10 முறை சோதித்த, 10 முறை சோதித்த. நான் அதை வாசிக்கிறேன், என்னாகமத்துல இருக்கு அந்த வசனம். என்னாகமம் 14:22-23 நான் வாசிக்கிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்தில் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இல்ல தேவன் சொல்றார், என்ன 10 முறை சோதிக்கிறீங்கப்பா. இல்ல அங்க எகிப்து தேசத்துல அவ்வளோ பெரிய ஒரு ராஜாகிட்ட இருந்து நான் விடுதலை ஆக்கினேன், அவர்களுக்கு 10 வாதையை கொடுத்தேன், ஆனா உன்னை நான் பாதுகாத்தேன். இது எல்லாம் நீ பார்த்துட்டு எல்லாத்தையும் நீ மறந்துகிட்டு நீ என்னை மறுபடியும் சோதிக்கிறேன்னு சொல்லி கடவுள். நமக்கு நடந்ததை நம்ம எழுதி வைக்கிறது இல்லை. நீங்க எழுதி வச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு பெரிய ப்ராப்ளத்துல இருந்து தேவன் எப்படி நம்மளை வெளிக்கொண்டார் நீங்க எழுதி வச்ச பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க அதை நோக்கி பாருங்க. ஆசாப் அதை தான் சொல்லியிருப்பார். அவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொல்றாரு, பின்னாடி போய் பார்க்குறாரு. இல்லை எப்படி இஸ்ரவேல் மக்கள் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இதெல்லாம் நீங்க செய்யும் போது எனக்கு இது நீங்க செய்வீங்கன்னு அந்த விசுவாசம் அந்த ஆசாப்புக்கு இருக்கு. நம்மளும் இன்னைக்கு அப்படிதான். அந்த அந்த எழுதி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த விசுவாசம் வரும். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் முன்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாத்ராகமம் 15:23-25 நீங்க வாசிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடல் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் 3 நாள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. உடனே அங்க ஒரு முறுமுறுப்பு வருது, மோசேவை நோக்கி முறுமுறுக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லும் போது கடவுள் நோக்கி கூப்பிடும்போது தேவன் என்ன சொல்றாரு, மாறாங்கிற இடத்துல இருக்க தண்ணீர்ல என்ன பண்ண, அந்த மரத்தை வெட்டி போடு, அது மதுரமா மாறிடுன்னு சொல்லுவார். அந்த மாறாங்கிற இடத்துல தண்ணீர் குடிக்க என் பிள்ளைகள் வருவாங்க, அது கசப்பா இருக்கும், அந்த மரத்தை நான் போட சொல்லுவேன், மரத்தை போட சொன்னா அது மதுரமா மாறிடுன்னு சொல்லி தேவனுக்கு தெரியாதா என்ன? ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நான் அவனை சோதிச்சு பார்க்குறேன். நீங்க அந்த வசனத்தை நீங்க பின்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்களை சோதிச்சு பார்த்தாராம். என் பிள்ளை என்ன நம்புறானா, அவனுக்கு ஒரு தேவை வரும்போது, அவனுக்கு ஒரு தண்ணீர் பிரச்சனை வரும்போது என்ன நம்புறானா, ஏன்னா அந்த மரம் அங்கதான் இருக்கு, ஆல்ரெடி இந்த கடவுள் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. நம்மளுடைய வேலை என்ன, அதை வெட்டி உள்ள போட வேண்டியதுதான். நம்ம வாழ்க்கையிலன்னு அப்படிதான். நமக்கு வர பிரச்சனைக்கு அங்க சொல்யூஷன்ஸ் அங்கதான் இருக்கும். என்னன்னா அதை நம்ம கடவுள் கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டார். ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளை என்ன நம்புறானா, இல்லை அவன் சுயத்தை நம்பிக்கிட்டு இருக்கானா, அவனால அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறானான்னு சொல்லி தேவன் நம்மளை சோதிச்சு பார்க்குறாரு. அந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா தேவன் நமக்கு கானான் தேசத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம எங்கெல்லாம் தேவனை சோதிக்கிறோம்.
நம்ம வாய் பதறி என்னைக்காவது தேவனுக்கு விரோதமா நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம தேவனோட ஒப்புரவாகும். ரொம்ப முக்கியமான வசனம் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 77:13. தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? இல்ல அவருடைய வழியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்? வெளியே நின்றோம். அங்கேயே நின்னுட்டு என் பாவத்தை மன்னிங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியவே இருந்துரும். இல்ல ஆனா தேவன் என்ன சொல்றார்? நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வா. உன்னோட உன்னோட வழியை நீ ஆராய்ந்து பார். நீ எங்கெங்கெல்லாம் குறைவுபடுறியோ அது எல்லாத்தையும் நீ நிவர்த்தி பண்ணிட்டு என்கிட்ட வா, என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவன் கூப்பிடுறாரு. நம்ம அங்க போகும்போது தான் தேவனுடைய வழியை நமக்கு காமிப்பார் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கிட்டு தேவனை நம்ம துன்பப்படுத்தாம பரிசுத்த ஸ்தலத்துல நமக்கு போகும்போது தேவனுடைய வழியை காமிப்பார். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஸ்மூத்தா சால்வ் ஆயிரும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.